ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகா பெரியவாளிடம் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பிரச்சனைகளோட வரா. எல்லாத்தையும் பெரியவா அமைதியாக கேட்குறார். மற்றவா பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாக நினைத்து அந்த பிரச்சனை தீர்வதற்கு வழிகளை சொல்கிறார். அவரை அண்டி வந்த யாரையுமே அவர் கைவிட்டதில்லை. அந்த விதத்தில் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு பெண்மணி வந்திருந்தாள். பெரியவா, நான் ஸ்லோகங்கள் நிறைய சொல்கிறேன், ஆனால் என்னோட பிரச்சனை தீரவே இல்லை, ஏன் என்று தெரியவில்லை. பகவான் இன்னும் என்னை கண் திறந்து பார்க்கல பெரியவா என்று சொன்னாள். ஸ்லோகம் சொல்லும்போது சுவாமி முன்னாடி உட்கார்ந்து சுவாமியை மனதிலே நினைத்து கொண்டுதானே பாராயணம் பண்ணுறேன்னு கேட்டார். இல்லை பெரியவா, ஆற்றிலே நிறைய வேலை இருக்கு, வீட்டு வேலை செஞ்சுட்டே ஸ்லோகம் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி இருக்கேன். அதற்கு பெரிய காய் நறுக்கணும்னா அருவாமனையை பக்கத்திலே வச்சுக்கணும், சமைக்கணும்னா அடுப்புக்கிட்டே போகணும், குளிக்கணும் துவைக்கணும்னா தண்ணீர் பக்கத்திலே போகணும், ஸ்கூட்டர் கார் எதுவானாலும் கிட்டே இருந்து ஓட்டினாத்தான் ஓடும். அந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லணும்னா மனசு சுவாமி கிட்ட போக வேண்டாமா? கடவுள் சர்வ அந்தர்யாமிதான். ஆனாலும் பிரச்சனை பெருசுன்னா அனுசரணையா ஸ்ரத்தையா சொல்ல வேண்டாமா? நிச்சயமாக கேட்பார். கல்லை தூக்கி சமுத்திரத்திலே போட்டால் மூழ்கிடும். ஆனால் மரத்தால் கப்பல் பண்ணி அதிலே எத்தனை கல் ஏற்றினாலும் முழுகுவதில்லை. நம்ம கவலைகளை கல் மாதிரி பகவான் தொப்பம் மாதிரி மனசுங்கிற சமுத்திரத்திலே பகவானை தொப்பமாக்கணும். பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் தெய்வத்தை இணைக்கின்ற ஆணைகள் கவலைகளை எல்லாம் தூக்கி தொப்பத்திலே இறக்கிடலாம். அப்போது சம்சார சாகரத்திலே மூழ்கி விடாமல் நல்லபடியாக கரை சேர்ந்திடலாம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் உருகி போனார்கள். இப்படி பண்ணிப்பாரு, கண்டிப்பாக கண் திறந்து பார்ப்பார், உன் பிரச்சனைகள் தீரும் என்று சொன்னார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.